குட்டி குட்டி ஒளிகள் குட்டி. இந்த ஃப்ளைட்டில் இந்தியன் ஃபுட்டு தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற எந்த ஃபுட்டுமே சாப்பிடவே பிடிக்கல. ஆமாம் ஆமாம், எனக்கு கூட சுத்தமாக சாப்பாடே பிடிக்கல. ஐயோ, ஒரு காப்பி கூட கிடைக்கல. இந்த காப்பி குடிக்கலன்னா எனக்கு தலையே வலிச்சிரும். டெய்லி 2 தடவை 3 தடவை இந்த காப்பி குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. ஃப்ளைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அத்தை, நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக எழுந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் காஃபி போடட்டுமா இல்லை டீ போடட்டுமா? அம்மா, உனக்கு என்னம்மா வேணும்? நல்ல வேலை எழுந்துட்டியாம்மா, காப்பியே போட்டுத்தாம்மா. எனக்கு கூட காப்பியே போட்டுடுமா. இந்த கேஸை பற்ற வைக்க தெரியல, இல்லைன்னா நானே போட்டிருப்பேன். இங்கே 4 தான் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் முழிப்பு வந்துடுச்சு. நம்ம இந்தியாவில் என்னம்மா டைம் இருக்கும் இப்போ? ஓ, அதுவா அத்தை? இங்கே வெடிக்காத்தால 4 மணினா நம்ம இந்தியா டைம் பிரகாரம் ஈவினிங் 5:30 மணி இருக்கும் அத்தை. ஜெயா, என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி போட்டுன்னு இருக்கியா? எனக்கும் கொஞ்சம் சேர்த்து போடுமா. என்னங்க ஆச்சு, நீங்களும் எழுந்துட்டீங்களா? சரி, போய் உட்காருங்க, நான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த டைமிங் செட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் ஜெயா. ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். ஏண்டா சதீஷ், ஏன் நீ காயத்ரிய ஜெயான்னு கூப்பிடுற? அந்த கூத்த உங்ககிட்ட சொல்லலையா சதீஷ்? யாரோ ஒரு ஜோசிக்காரன் சொன்னான்னு எல்லாரோட பேரையும் மாற்றி வச்சிருக்காங்க. ஏமா காயத்ரி, இதெல்லாம் ஒரு விளையாட்டாமா? யாரோ சொன்னாங்கன்னு எந்த ஜோசிக்காரன் அது சொன்னா உனக்கு? பேரை எல்லார் பேரையும் மாற்றணும்னு இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? ஜாதகத்தை பார்த்து, பிறந்த நேரத்தை பார்த்து, எல்லாரையும் கேட்டு தானே பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பேர் வச்சுருப்போம். அதை யாரோ ஒரு ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னு டக்குன்னு இது மாதிரிலாம் மாற்றலாமாம்மா? இதெல்லாம் நல்லது இல்லைம்மா. ஆமாப்பா சதீஷ், எனக்கு கூட இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் எவ்வளவோ காயத்ரி கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி ஜோசியத்தெல்லாம் கேட்டு ஏமாறாதன்னு. எங்கன்னா அவள் சொன்ன பேச்சு கேட்குறாளா? நீயாவது அவளுக்கு சொல்லி புரிய வை. ஏண்டா, அவ தான் சின்ன பொண்ணு, தெரியாம சொல்றா. நீயும் அவ சொன்னான்னு கேட்டுன்னு எல்லாரோட பேரையும் மாத்தியா கூப்பிடுவ? உன்னை என்னதான்டா பண்றது? பெரியவங்க சொல்றதை கேளுங்கப்பா. சரிம்மா, இனிமேட்டு அப்படி கூப்பிடல. சரிங்க அத்தை, இனிமேல் அது மாதிரி கூப்பிடல. நிதிஷா, நிதிஷா எழுந்துருமா. நீ தானே பாட்டிங்கெல்லாம் ஊர்ல இருந்து வரணும், அவங்க கூட விளையாடணும்னு சொன்னேன். அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்காவது அவளை ஃபர்ஸ்ட் எழுப்புங்கம்மா. அம்மா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப இது மாதிரி அடம் வரக்கூடாது. பட் எழுந்துரு கெனிஷாமா. கெனிஷா, எழுந்துருங்க, நீங்க ரொம்ப குட் கேர்ல்ல. சீக்கிரமா எழுந்துருங்க, பாட்டி எல்லாம் வெயிட் பண்றாங்க பாரு. சீக்கிரம் வாங்க வெளியில. உடனே நிதிஷா போய் எழுப்புங்க. அவ எழுந்துறானே, நான் எழுந்துக்கிறேன். ப்ளீஸ் 5 minutes ப்ளீஸ் விடுங்களேன். கெனிஷா, சொல்ற பேச்சு கேட்டு எழுந்துருமா. போங்கம்மா. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி இது மாதிரி அடம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு நாங்க கடைக்கு போக போறோம். இன்னும் 5 minutesல நீங்க எழுந்து வரீங்க. நான் போய் உங்களுக்கு பால் ரெடி பண்ணுறேன். சீக்கிரம் வெளியில் வாங்க, இல்லைன்னா நான் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக கடைக்கு போயிடுவேன். காய், பசங்கள்லாம் போய் எழுப்பு, நம்ம போய் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். இல்லைங்க, என்னால் வர முடியாது. நீங்கள் எல்லாரும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே வீட்டில் பொங்கலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறேன். பசங்க எழுந்துக்கவே மாட்டாங்க. நிதிஷா, கெனிஷா, எழுந்துருங்க, பாட்டிங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாரு. நம்ம இன்னைக்கு போய் பொங்கலுக்கு பாட்டிங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். எழுந்துரு கெனிஷா. நிதிஷா, எழுந்துருமா. எழுந்துரு நிதிஷா. பாட்டிங்கெல்லாம் போர் அடிக்குதான் பாரு. சீக்கிரம் எழுந்துருங்க, போய் அவங்க கூட விளையாடுங்க, போங்க. நானே எழுந்துக்கிறேன். டெய்லி நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கணும். பாட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, போய் பார்க்கலாமா? ஏ கெனிஷா, டெய்லி நானே தான் எழுந்துக்கணுமா ஃபர்ஸ்ட்? ஏன் நீ எழுந்தா என்ன? மூஷன் தானே இருக்க, எழுந்துடி.
இத பாரு என்னை தள்ளி விட. என்னம்மா ஆச்சு? ஏம்மா காத்தால எழுந்துக்கும் போதே இது மாதிரி அட்டகாசம் பண்றீங்க? என்னடா பட்டு, ஏன் கீழே விழுந்துட்டியா? எழுந்துட்டாமா. இதேதாம்மா, டெய்லி ஒரு சண்டை போடுவாங்க. சரி சரி சரி, அழாதடா அழாதடா, எழுந்து. நான் அவளை கேட்கிறேன், எழுந்துடு. போங்க நீங்க. அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அம்மா ப்ளீஸ் அவளை போய் அடிங்க. அவ எப்படி தள்ளி விட்டுட்டா பாருங்க. வேணும்னே தான் தரணும். அவ தெரியாமலாம் தள்ளல, எனக்கு நல்லா தெரியும்மா. சரி சரி, நீங்க ஃபர்ஸ்ட் உட்காரு, நான் கேட்டுட்டு வரேன். நீங்க உட்காரு, அவளை கூட்டிட்டு வரேன். உட்காரு. கெனிஷா, கெனிஷா, எதுக்கு தள்ளி விட்ட நிதிஷாவ? எழுந்துரு, என்கிட்ட பதில் சொல்லு. எழுந்துரு, வாங்க. அவதான் கீழே விழுந்தா, நான் எதுவும் பண்ணலமா. அவதான் அவளே தானா கீழே விழுந்தா. அவளை போய் கேளுங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் தள்ளி விட்டேன்னு. இப்ப நீ வெளியில வரியா, உனக்கு உத கொடுக்கவா? வெளிய வந்தா அடிக்க மாட்டேங்க. சரி வெளியில வா, நான் அடிக்க மாட்டேன். வெளியில வா. பாட்டி பாட்டி, நான் தள்ளவேல பாட்டி. அம்மாவே அவனே நம்பிட்டு இருக்காங்க பாட்டி. பாருங்க பாட்டி, அப்பமே அவங்களுக்கு தான் பாட்டி சப்போர்ட் பண்றாங்க. அப்பமே இப்படிதான் பாட்டி பண்றாங்க. குழந்தைங்க தானம்மா. ப்ளீஸ் பாட்டி, பாருங்க பாட்டி. அப்ப பார்த்தாலும் ஐயோ அம்மா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அட விடு காயத்ரி, சின்ன குழந்தைங்க சண்டையெல்லாம் பெருசாக்கின்னு. அதுங்க இன்னும் 5 நிமிஷத்துல ஜாலியா விளையாட போதுங்க. நீ வாடா தங்கம், போய் உட்காரு. போ போ. ஏ போய் சொல்றடி, நீ தாண்டி தள்ளி விட்ட. சும்மா சும்மா மாட்டி விட்டாதடி, போடி போ. குட் மார்னிங் பட்டு. எதுக்குமா இப்படி காத்தால எழுந்துக்கும் போதே அழுதுனே எழுந்துப்பீங்களா? 2 பேரும் குட் கேர்ள்ஸ் தானே. நான் உங்களுக்கு ஊர்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் தச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதெல்லாம் போட்டு பார்க்கலாம் வாங்க. சரி பாட்டி, போட்டுக்கிறேன் பாட்டி. பாட்டி பாட்டி, நானும் போட்டு பார்க்குறேன். சதீஷ், அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்துன்னு வாப்பா. அந்த கட்டில் பக்கத்துலேயே வச்சிருக்கேன் பாருப்பா. சரிங்கம்மா, இதோ எடுத்துகிட்டு வரேன். எங்கே வச்சிங்க? இதோ அந்த கட்டில் பக்கத்தில் இருக்க அங்கேயா? இதோ எடுத்துகிட்டு வரேங்கம்மா. இங்கே பாருமா, நீ கொடுத்த அளவை தான் டெய்லர் கிட்ட கொடுத்து தைக்க சொன்னேன். எல்லாம் கரெக்டாக தைச்சிருக்கேன்னு சொன்னான். வாவ், காமிங்க பாட்டி. கிரீன் தான் என் ஃபேவரட் கலர் தெரியுமா பாட்டி? இது வேற ரொம்ப ஷைனியா இருக்கு, எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்தாம்மா, இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் போட்டு பார்த்து சரியா இல்லைன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. ஏதாவது டைட் பண்ணணும்னா நான் பண்ணிக்கிறேன், விடுங்க. இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓ, எங்க எல்லாருக்குமே ஒரே கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கு அத்தை. தேங்க்யூ. காயத்ரி, இந்த நகைங்களை எடுத்துன்னு போய் போட்டு பாருமா. பசங்களுக்கு அப்பா ஆசையா போய் செலக்ட் பண்ணி வாங்கினாரு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. வாவ் பாட்டி, சூப்பரா இருக்கு பாட்டி. யாருக்கு பாட்டி? உங்களுக்கு தான் பட்டு. வாங்க போட்டு பார்க்கலாம். அம்மா ரொம்ப அழகா இருக்கு, காட்டுங்க பார்க்கலாம். ஏம்மா இவ்வளோ செலவு பண்ண? ரொம்ப அழகா இருக்குமா. அப்பாவும் கூட வந்தாரா? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு போட்டு பாரு, எப்படி இருக்கு பார்க்கலாம். சூப்பரா இருக்குடி தங்கம், ரொம்ப அழகா இருக்கு. அழகா பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இந்த நகையெல்லாம் போட்டுன்னு தாத்தாக்கு போட்டோ எடுத்து அனுப்பலாமா பட்டு? ஓகே பாட்டி, தேங்க்யூ பாட்டி. வாங்க, நம்ம எல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்குள்ளே காயத்ரி வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருப்பா எல்லாத்தையும். ஏன்பா
இப்போதான் ஊர்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோமே, எதுக்கு மறுபடியும் போய் கடையில் ட்ரெஸ் எடுக்கணும்? ஆமாம்ப்பா, நான் கூட ஊர்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேனே, எதுக்கு மறுபடியும் போய் துணி எடுத்துன்னு? பாட்டி பாட்டி அதெல்லாம் கிடையாது பாட்டி, நாங்களாம் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு கடைக்கு போகணும் பாட்டி. ப்ளீஸ் வாங்க போலாம், வாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி நான் போன வாரம் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்ல, அதுக்கான பதில் ஷேடோ பாட்டி. அதை ரொம்ப கரெக்டா கோமதின்றவங்க, அஷிதா, கெனிஷா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். இப்போ இந்த வாரத்துக்கான விடுகதையை சொல்ல போறேன் பாட்டி. அம்மாவோ சும்மா படுத்திருப்பாள், மகள் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டே இருப்பாள். அவர்கள் யார்? பாட்டி, நான் கேட்ட கடிஜோக்கான பதில் யாருமே சரியா சொல்லல. கோமதின்றவங்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போன வாரம் கேட்ட கடிஜோக் என்னன்னா, கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு கொசு திடீர்னு செத்து போயிடுச்சு, ஏன்னு கேட்டிருந்தேன். ஏன்னா இந்தியா டீம் ஆல் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரத்துக்கான கடிஜோக்க கேட்க போறேன். ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாடு தியேட்டருக்கு போச்சான். அங்க இருந்த கதவை கடிக்க ஆரம்பிச்சிடுச்சா, அது ஏன்? பாட்டி, டாடி கார் எடுத்துன்னு வந்துட்டாரு, வாங்க பாட்டி போலாம். வாங்க வாங்க சீக்கிரம்.